தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் சந்திக்க இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் மற்றும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்திக்க உள்ளார்கள். குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது இன்றைய சந்திப்பின் பொழுது நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடன் தனக்கு சுமூகமாக உறவு இருப்பதாக கடந்த வாரம் ஜி கே வாசன் கூறியிருந்த நிலையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக தற்போது அவர் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து இந்த கூட்டணி குறித்த பேச்சுக்களை அவர் தொடங்கியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்பொழுது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை இன்று டெல்லியில் சந்தித்து மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் கூட்டணி விவகாரம் தொடர்பான ஒரு ஆலோசனையை அவர் முன்னெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அவை அலுவலாளர் தொடங்கிய பிறகு இருக்கும் அவகாசத்தின் பொழுது அந்த சந்திப்பானது நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கும் பாமகவுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெறும் எனவும் அதற்கு அடுத்த கட்டமாக கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் என்பது கூடிய விரைவில் வெளியாகும் எனவும் தற்பொழுது ஜி கே வாசன் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு கூட்டணிகள் ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக இந்த மக்களவை தேர்தலுக்கும் அவர்கள் அதே கூட்டணியில் தொடர போகிறார்களா இல்லை வேறு கூட்டணிக்கு செல்ல உள்ளார்களா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு என்பது இன்று மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, நீங்க குறிப்பிட்டபடி அதிமுக கூட்டணி விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தமாக தலைவர் ஜி கே வாசன் ஏற்கனவே பாஜகவினுடைய தேசிய தலைவரை சந்தித்த பின்னர் இங்க அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வேறு தலைவர்கள் யாரேனும் சந்திப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக பாலா, அதாவது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளாக தற்பொழுது ஜி கே வாசன் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக கூறப்படுகிறது. கூறியது போல அதிமுக பாமக என பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை தலைவரை சந்தித்து இறுதியாக பாஜகவுடனான தலைமையுடன் மீண்டும் ஒரு ஆலோசனை என்பது ஜி கே வாசன் முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வ கூட்டணிகள் என்பது அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிறது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு மேல் ஆகும் எனவும், ஆனால் தேர்தல் அறிவிப்புகள் என்பது அறிவிப்பாவதற்கு முன்னதாகவே இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு வேலைகளில் தற்பொழுது ஜி கே வாசன் இறங்கியுள்ளார். பாஜகவும் அவருக்கு அதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் பாஜக தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.